வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஐஐடி மெட்ராஸ்ல நடக்க போற ஒரு கருத்தரங்கம் பத்திலாம். என்விஷனிங் பிளைண்ட் இத்தோஸ், எக்ஸ்ப்ளோரிங் ஆக்சசிபிலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இன் ஆர்ட். தமிழ்ல சொல்லணும்னா, பார்வையற்ற நெறியை நோக்குதல், கலைகளில் அணுகல் தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஆராய்தல். தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம கிட்ட இந்த கருத்தரங்கம் பத்தின ஒரு விரிவான ஆவணம் இருக்கு. அதுல இதோட நோக்கம் என்ன, யார் ஏற்பாடு செய்யறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நிறைய தகவல்கள் இருக்கு. இந்த நிகழ்வு உண்மையிலே எதை பத்தி, இதுக்கு பின்னால இருக்கிற சிந்தனை என்ன, இது ஏன் முக்கியம்னு உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது பார்வையற்ற தன்மைய ஒரு குறையா, ஒரு தடையா பார்க்கல. அதுக்கு பதிலா அத கலை அறிவோட ஒரு முக்கிய வடிவமா கொண்டாட முயற்சி பண்றாங்க. இது வெறும் வசதி செஞ்சு கொடுக்கறத தாண்டின ஒரு பார்வை. இந்த கருத்தரங்கம் நீங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 7ல இருந்து 10 வரைக்கும் 2025ல ஐஐடி மெட்ராஸ்ல நடக்க இருக்கு. அதாவது பார்வையற்ற, பார்வை குறைபாடு உள்ள கலைஞர்கள், அப்புறம் கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அவங்களுக்கு ஆதரவு தர்றவங்கன்னு பலரையும் ஒன்னா சேர்க்குது. ஓ, பலதரப்பட்டவங்களா? ஆமா. ஆனா இது வெறும் ஒரு மீட்டிங் மாதிரி இல்ல. ஊனமுற்றோர் நீதி, அதாவது டிசபிலிட்டி ஜஸ்டிஸ், அப்புறம் உள்ளடக்கிய நடைமுறைகள், இன்க்ளூசிவ் பிராக்டிஸ் சொல்றோம்ல அது, அப்புறம் ரொம்ப முக்கியமா பார்வை சவால் கொண்டவங்களோட வாழ்ந்த அனுபவங்கள், லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாத்தையும் மையப்படுத்துறாங்க. இங்க அணுகல் தன்மைங்கிறத வெறும் சும்மா சட்டத்துக்காக செய்யற ஒரு விஷயம் இல்லனா ஒரு எக்ஸ்ட்ரா வசதி அப்படின்னு பார்க்காம அத ஒரு அழகியல் கொள்கை, ஒரு நெறிமுறை கொள்கை, எஸ்தெட்டிக் அண்ட் எத்திக்கல் பிரின்சிபலா அணுகுறாங்க. இதுதான் இதுல இருக்கிற அடிப்படை வித்தியாசமே. அழகியல் மற்றும் நெறிமுறை கொள்கை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது இது வெறும் ரூல்ஸ் படி செய்ய வேண்டியதில்ல, கலையோட அழகு, அதை உருவாக்குறவங்களோட எண்ணம், அதோட தாக்கம், இது எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு அம்சம்னு பாக்குறாங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான், வெறும் அட்ஜஸ்ட் பண்றது இல்ல, கலையோட அழகு, அதோட அர்த்தம், அதை உருவாக்குற முறை, இது எல்லாத்துலயும் அணுகல் தன்மை ஒரு அடிப்படையான பிரிக்க முடியாத விஷயமா இருக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம்னே சொல்லலாம், ஒரு பாரடைம் ஷிஃப்ட். இவ்ளோ முக்கியமான ஒரு பார்வையை முன்னெடுக்கிற அமைப்புகள் எது, யார் இதுக்கு பின்னால இருக்காங்க? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற தி ஆக்சசிபிலிட்டி ரிசர்ச் சென்டர், சுருக்கமா ஏஆர்சி. இவங்க தான் முக்கிய ஏற்பாட்டாளர். அவங்களோட நோக்கமே கல்வித்துறையில, குறிப்பா பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள்ல புதுமை, தொழில்நுட்பம் மூலமா அணுகல் தன்மையும் உள்ளடக்கத்தையும் எப்படி மேம்படுத்தலாங்கிறது தான். ஏஆர்சியோட ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க தனிப்பட்ட நபர்களுக்கு உதவுற அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒட்டுமொத்த கல்வி அமைப்போட மையத்திலேயே அணுகல் தன்மை இருக்கணும்னு வேலை செய்யறாங்க. உலக அளவுல நடக்கிற அணுகல் தன்மை பத்தின உரையாடல்களுக்கும் ஏஆர்சி ஒரு முக்கிய மையமா இருக்கு இப்போ. நல்லது. இந்த மையத்தோட பலமே பல துறைகள் சேர்ந்ததுதான். இதோட நிறுவனர் உறுப்பினர்களா யார் யார் இருக்காங்கன்னா, மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் ஹேமச்சந்திரன் கராஹா, அவர் ஒரு இணை பேராசிரியர். அப்புறம் மேலாண்மை ஆய்வுகள் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சாஜி கே மேத்யூ. கூடவே பொறியியல் வடிவமைப்பு துறையிலிருந்து பேராசிரியர் டாக்டர் நிலேஷ் ஜே வாசா. இவங்க 3 பேரும் தான் இதோட ஃபவுண்டர் மெம்பர்ஸ். இவங்களோட சேர்ந்து ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற இன்னொரு மையம் டீச்சிங் லேர்னிங் சென்டர், அதாவது டிஎல்சி, கற்பித்தல் கற்றல் மையம்னு சொல்லுவோம்ல, அவங்களும் இது இணைஞ்சு ஏற்பாடு பண்றாங்க. டிஎல்சி 2011ல ஆரம்பிச்சாங்க. அவங்க உயர்கல்வியில டீச்சிங் லேர்னிங் முறைகளை எப்படி இன்னும் சிறப்பாக்கலாம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, புதுசா வர்ற மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி கத்து கொடுக்கறதுன்னு நிறைய பண்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா. இவங்களோட கூட ஒருங்கிணைப்பாளர்களா டாக்டர் இடமன பிரசாத், வேதியியல் துறை, டாக்டர் அகிலா விமல், சப்தார கட்டளை, வாரணாசி, இவங்களும் இருக்காங்க. அப்புறம் டாக்டர் ஜே கார்த்திகா மாதிரி போஸ்ட் டாக்டரல் கவேஷகர்கள், ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ், இன்டர்ன்ஸ், மேனேஜர்னு ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னால இருக்கு. இந்த கூட்டு முயற்சி இந்த நிகழ்வோட ஆழத்தை காட்டுது. சரி, இத்தனை பேர் சேர்ந்து பண்றாங்கன்னா இதோட மைய நோக்கங்கள் என்னவா இருக்கும்? வெறும் எல்லாரும் சந்திக்கிறதுக்கு மேல இது என்ன சாதிக்க நினைக்குது? நோக்கங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒண்ணு பார்வையற்ற தன்மை, அப்புறம் பார்வை பன்முகத்தன்மைன்னு சொல்றோம்ல, விஷுவல் டைவர்சிட்டி, அதை ஒரு குறைபாடா பார்க்காம அதுவே கலை அறிவோட ஒரு முக்கிய வடிவம்னு ஏத்துக்கிட்டு அதை கொண்டாடுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும். இதுவே மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா? ஆமா, முக்கியமா மனநிலையில. இரண்டாவது, கலைகள்ல அணுகல் தன்மைனா என்ன?
அத பத்தி புதுசா பேச ஆரம்பிக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும், புதுசா புரிஞ்சுக்கணும். இது வேற வேற கலாச்சாரம், துறை, பார்வைன்னு எல்லாத்தையும் தாண்டி நடக்கணும். மூணாவதா, அணுகல் தன்மைய வெறும் சட்டப்படி செய்ய வேண்டியதோ இல்ல பாவம் பார்த்து செய்யறதோ இல்லாம அது ஒரு படைப்பு ரீதியான, அரசியல் ரீதியான ஒரு நடைமுறையா, கிரியேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் பிராக்டிஸா மாத்தணும். அதாவது அணுகல் தன்மைங்கிறது கலையை உருவாக்குற விதத்தையே மாத்தக்கூடியது, அது சமூக நீதியோட சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கணும். இந்த நோக்கங்களை அடையிறதுக்கு பல புலன்களை, மல்டி சென்சரி, பல துறைகளை கிராஸ் டிசிப்ளினரியா சார்ந்து அணுகுறாங்க. அணுகல் தன்மை ஒரு படைப்பு மற்றும் அரசியல் நடைமுறை. சரி, இந்த 4 நாள் கருத்தரங்களை என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கும்? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதுல என்ன ஸ்பெஷல்னா, வெறும் பேப்பரை படிக்கிறது, லெக்சர் கேட்கறதுன்னு இல்லாம அனுபவபூர்வமா கத்துக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம். நிறைய கைகளா செய்யற பயிலரங்குகள், ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப்ஸ், அப்புறம் உரையாடல்கள், நேரடி நிகழ்ச்சிகள்னு நிறைய இருக்கும். இதுல நடனம், இசை, நாடகம், பொம்மலாட்டம், சவுண்ட் ஆர்ட்னு பல கலை வடிவங்கள் உள்ள வருது. ஓ, ஆக்டிவா இருக்குமா? ஆமா. உதாரணத்துக்கு முதல் நாள், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி தொடு உணர்வுக்கும் ஒலிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஐஸ்வர்யா பிள்ளை ஒரு பயிலரங்கம் நடத்துறாங்க. தொட்டுணரக்கூடிய கலை உருவாக்கம், டாக்டைல் ஆர்ட் மேக்கிங். அதுல பொருட்களை தொட்டு உணர்ந்து பார்வைக்கு அப்பால கற்பனை செஞ்சு எப்படி கலை படைக்கலான்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பிள்ளையும் ஷைலேஷ் குலாலும் சேர்ந்து வடிவங்களை உணர்தல்னு ஒரு உரையாடல் பண்றாங்க. இதுல எப்படி அணுகல் தன்மையும் மத்த புலன் உணர்வு உத்திகளும், சென்சரி பிராக்டிசஸ், கலையை ரசிக்கிறதையும் கத்துக் கொடுக்கறதையும் மாத்துதுன்னு பேசுவாங்க. அன்னைக்கு சாயங்காலம் சவுண்ட் மணி ஒரு நிகழ்ச்சி பண்றாரு. உள்ளூர் இசைக்கருவிகளோட ஒலிகள். இது உடல் சார்ந்த கேட்டல் அனுபவமா இருக்கும், எம்போடிட் லிசனிங்கா இருக்கும். வெறும் காதால கேட்கறது இல்ல, உடம்பால உணர்றது. உடல் சார்ந்த கேட்டல். ஆஹா, கேட்கவே புதுசா இருக்கே. மத்த நாட்கள்ல என்ன ஸ்பெஷல்? 2ஆம் நாள் அக்டோபர் 8ஆம் தேதி உடல் இயக்கம், அப்புறம் உரையாடல்கள் மேல கவனம் செலுத்துறாங்க. டேவியன் ராபின்சன் ஒருத்தர் பார்வைக்கு அப்பாற்பட்ட புலனுணர்வு, சென்சரி பியாண்ட் சைட்னு ஒரு பயிலரங்கு நடத்துறாரு. இதுல பார்வையற்றவங்க எப்படி வழியை கண்டுபிடிக்கிறாங்க, நான் விஷுவல் நேவிகேஷன், உடல் சார்ந்த விழிப்புணர்வு, எம்பாடிட் அவேர்னஸ், இதெல்லாம் எப்படி கலை வழிபாட்டையும் உள்ளடக்கிய நடைமுறைகளையும் மாத்துதுன்னு ஆராய்வாங்க. அதை தொடர்ந்து இயக்கத்தில் அணுகல் தன்மை, உள்ளடக்கம், நடனத்தில் உள்ளடக்கம், ஆக்சஸ் இன் மோஷன், இன்க்ளூசிவிட்டி இன் டான்ஸ் அப்படின்னு ஒரு வட்டமேசை விவாதம். இதுல டேவியன் ராபின்சன், அகில் விமல், தினேஷ் ஜிவி மாதிரி ஆட்கள் அணுகக்கூடிய நடன பயிற்சிகள் பத்தி பேசுவாங்க. நடனத்துல அணுகல் தன்மையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. ஆமா. 3ஆம் நாள் அக்டோபர் 9 பயிற்சி மூலம் நிகழ்த்துதல், பெர்ஃபார்மிங் த்ரூ பிராக்டிஸ்ங்கிற தலைப்புல போகுது. ஷைலேஷ் குலால் நாடகம் மற்றும் ஒலி வடிவமைப்புல, தியேட்டர் அண்ட் சவுண்ட் டிசைன்ல எப்படி உள்ளடக்கிய ஒத்திகளை பயன்படுத்தலாம்னு ஒரு ஒர்க் ஷாப் பண்றாரு. அப்புறம் பூங்குடி மதியரசு, அவங்க பொம்மலாட்டம், தொட்டுணரக்கூடிய கதை சொல்லல், பப்பேட்ரி அண்ட் டாக்டைல் ஸ்டோரி டெல்லிங் மூலமா பொருள் சார்ந்த நடிப்பை, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எப்படி நிகழ்த்தலாம்னு காட்டுவாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஃபர்ஸ்ட் டிராப் தியேட்டர்னு ஒரு குழுவோட கூட்டு நிகழ்ச்சி இருக்கு. நடனம், நாடகம், பொம்மலாட்டம்னு நிறைய கலை வடிவங்களை தொடுறாங்க. இறுதி நாள்ல என்ன பிளான்? இறுதி நாள் அக்டோபர் 10, நாம் வடிவமைக்கும் எதிர்காலம், உடல் சார்ந்த கற்பனை, தி ஃபியூச்சர் வி ஷேப், எம்பாடிட் இமேஜினேஷன் பேரு. அன்னைக்கு SRM ஏபில இருந்து வர்ற தினேஷ் ஜி பரதநாட்டியத்தை எப்படி தொட்டுணரக்கூடிய உள்ளடக்கிய முறைகள்ல, டாக்டைல் அண்ட் இன்க்ளூசிவ் அப்ரோச்சஸ்ல கத்துக் கொடுக்கிறதுன்னு ஒரு பயிலரங்கு நடத்துறாரு. கடைசியா ஒரு இறுதி வட்டமேசை விவாதம் நடக்கும். இதுல கருத்தரங்கோட முக்கிய ஆட்கள், பயிலரங்கு நடத்தினவங்க, அறிஞர்கள்னு எல்லாரும் சேர்ந்து அணுகல், கற்பித்தல் முறை, கலை மூலமா நாம உருவாக்க நினைக்கிற கற்பனை எதிர்காலம், இத பத்தி எல்லாம் பேசுவாங்க. இது மொத்த கருத்தரங்கோட சாராம்சத்தை தொகுத்து பாக்குற மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட கேட்கும் போதே தெரியுது, இது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல, ஆழமான அனுபவங்களை பகிரும் ஒரு தளம்னு. சரி, இப்ப இந்த கருத்தரங்கம் குறிப்பா யாருக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை நீங்க லிஸ்னர் இதுல ஆர்வம் காட்டினா இது உங்களுக்கு பொருந்துமா? ஆமா, இது முக்கியமான கேள்வி. அவங்க கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி பார்த்தா பார்வை குறைபாடு உள்ள இல்லன்னா ஊனமுற்ற மாணவர்கள் முக்கியமா இதுல கலந்துக்கலாம். அவங்க ஒரு முக்கியமான டார்கெட் ஆடியன்ஸ். அதே மாதிரி காலேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ் இல்லனா ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிற பட்டதாரிகள், குறிப்பா கலைகள்ல அனுகூலத்தன்மை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிறவங்களும் வரலாம். ஓஹோ. இது மட்டும் இல்ல,
அணுகக்கூடிய கலை கற்பித்தல் அக்சசிபிள் ஆர்ட் பெடகாஜி மேல ஆர்வம் இருக்கிற சிறப்பு கல்வியாளர்கள், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், ஸ்கூல், காலேஜ் டீச்சர்ஸ், அப்புறம் ஊனமுற்ற மாணவர்களோட பெற்றோர்கள், அவங்கள பாத்துக்கிறவங்க, கேர் கிவர்ஸ், நண்பர்கள் கூட இதுல கலந்துக்கலாம்னு ஊக்குவிக்கிறாங்க. அப்போ இது சில குறிப்பிட்ட குழுக்களுக்கு நேரடியா பயன் தரும்னாலும் பொதுவா கலை, கல்வி, உள்ளடக்கம், இன்க்ளூஷன், சமூக நீதின்னு இதுல எல்லா அக்கறை இருக்கிற யாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும்னு தோணுது. நிச்சயமா கலைங்கிறது எல்லாருக்குமானது இல்லையா? அணுகல் தன்மைங்கிறது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் தேவைன்னு இல்லாம அது நம்ம எல்லாரோட அனுபவத்தையும் இன்னும் மெருகேத்தும். நீங்க ஒரு கலைஞரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு பெற்றோரா இருக்கலாம், இல்ல சும்மா சமூக அக்கறை உள்ள ஒருத்தரா இருக்கலாம். இங்க பகிரப்படுற பார்வைகளும் அனுபவங்களும் கண்டிப்பா புதுசா யோசிக்க வைக்கும். ரொம்ப தெளிவா இதோட முக்கியத்துவத்தை சொன்னீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஐஐடி மெட்ராஸ்ல ஏஆர்சி மற்றும் டிஎல்சி தலைமையில நடக்க போற இந்த என்விஷனிங் பிளைண்ட் ஈத்தோஸ் கருத்தரங்கம் கலை அணுகல் பத்தின நம்ம வழக்கமான சிந்தனைகளையே கேள்வி கேக்குது. பார்வையற்ற அனுபவங்களை மையமா வச்சு பலவிதமான அனுபவ பயிலரங்குகள், உரையாடல்கள், நிகழ்ச்சிகள் மூலமா அணுகல் தன்மையை ஒரு படைப்பு சக்தியா, ஒரு நெறிமுறை கொள்கையா முன்னிறுத்துது. இது வெறும் வசதி பண்றதில்ல, கலையோட சாத்தியங்களையே இன்னும் பெருசாக்குது. இந்த விரிவான உரையாடல் மூலமா இந்த கருத்தரங்கோட முக்கியத்துவத்தையும் அதுக்கு பின்னால இருக்கிற புதுமையான சிந்தனைகளையும் நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது. நன்றி. ஒருவேளை நீங்க இந்த கருத்தரங்கம் பத்தியோ இல்ல ஏஆர்சியோட மத்த வேலைகள் பத்தியோ இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட வெப்சைட் thearc.iitm.ac.in, இமெயில் முகவரி rcoffice@smile.iitm.ac.in, போன் நம்பர்கள் 044-2257-5638, இன்னொன்னு 6380-17367. அவங்க ஆபீஸ் அட்ரஸ் ரூம் நம்பர் 001, புதிய கல்வி வளாகம் 2, NAC 2 பிளாக், அலுமினி அவென்யூ, இந்திய தொழில்நுட்ப கழகம், மெட்ராஸ், சென்னை, தமிழ்நாடு 600036. கருத்தரங்களை பதிவு செய்யறதுக்கான லிங்க் கூட ஏஆர்சி வெப்சைட்ல கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. மீண்டும் நன்றி. அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்.